காவியமோ வள்ளுவனோ வாசினியோ தேவதையோ காதலியோ அண்ணனுக்கு சிங்காரி வங்க கட்டளையின் முத்தாரி வங்க முதல்தான் அர்ச்சனவே அலங்காரி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லித்தர போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில எஃபெக்ட்லாம் சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அந்த டைம்லைன்லாம் கம்மியாகும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ப்ரீசெட்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேயரு, அதுக்கு மேலே அந்த வீடியோ எஃபெக்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் எப்பயும் போல் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீதி இருக்க பீட் மார்க்கெலாம் இருக்குது பதிலாக இதெல்லாம் வந்து எப்பயும் போல் நாம இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு கரெக்டாக அடுத்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அடுத்தடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணி அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ் எல்லாமே அந்த பீட் மார்க் ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வரிசையாக வீடியோட லாஸ்ட் வர வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீட் மார்க் எல்லாத்துக்கு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து நான் வந்து தனியாக எந்த ப்ரீசெட்லையுமே கொடுக்கவே இல்லை. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டிங்கன்னா அதில் இருக்க எஃபெக்டே காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லா இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ பக்கத்தில் இருக்க இமேஜ் அந்த 2வது இருக்க இமேஜ் பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதில் இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜில் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நாம எத்தனை பீட் மார்க்கில் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டே கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வீடியோட லாஸ்ட் வர ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம வீடியோட லாஸ்ட் வர இருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் ஒரே எஃபெக்ட்டே இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஓவர்லே வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு தான் அந்த ஒயிட் கலர் எஃபெக்ட் வந்து அந்த இங்க் எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நான் வந்து தனியாலாம் டவுன்லோடெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லேயர் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்து இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இமேஜ் ஸோ அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் போய் வச்சுட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் லேயர் அப்படின்னு இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு மேலே மட்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2வது இருக்க இமேஜுக்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த இமேஜை டச் பண்ணி சரியாக அடுத்த பீட் மார்க்கு போயிட்டு அதே மாதிரியே டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம் அந்த லேயரே பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம முன்ன பண்ண மாதிரி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு மேலே மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வரிசையாக வந்து மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் இதை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வாங்க. அது கம்மியாக இருக்குது கூட இருக்குது அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா நமக்கு கீழே இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த லேயருக்கு மேலே வைக்கும்போது அடுத்த லேயரில் வந்து இந்த எஃபெக்ட் வந்து தெரிய போகிறதில்ல. ஏன்னா அந்த இமேஜ் வந்து இந்த லேயரை மறைக்கத்தான் போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்சவரை நான் ஈஸியான ஸ்டெப்பில் புரிய வைக்கணும் அப்படின்ற காத்த எல்லாத்தையுமே நான் லைவாகவே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோட லாஸ்ட் வரை இருக்க இந்த எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு லைவாகவே இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி காமியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவிங் எஃபெக்ட்டில் ஒரு இமேஜஸ் வந்து நிறையா போய்க்கிருக்கு மாதிரிலாம் அதை தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை இதில் நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அப்படியே என்ன பண்ணால் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க 2வது ப்ரீசெட் அந்த மூவிங் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்கீங்க மாதிரிலாம் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
மாதிரி ஈஸியாகவே நானே எல்லாமே அந்த மூவிங் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டர் குரூப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய லேயர்ஸ் இருக்கா. இதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு பிஎன்ஜி இருக்கும், அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பிஎன்ஜி இருக்கும். அது 2 மட்டும் விட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டர் குரூப் போனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து வருதா. இதை நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிற மாதிரி சிம்பிள் இருக்கா. இதை நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே போங்க. அதாவது எந்த அளவுக்குனா நான் ஒரு இடத்துல வந்து ஒரு பீட் மார்க் வச்சிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த 4.41 செகண்டில் பீட் மார்க் வச்சிருக்கேன். ஸோ அந்த இடம் வரை இழுத்துட்டு போயிட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிங்க. கரெக்டாக அதளவு தான் நம்ம இழுக்கணும். ஸோ இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸை நீங்கள் என்ன பண்ணால் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைடில் பிடிச்சி எடுத்தாலே கம்மியாயிரும். கம்மி பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்க பாக்ஸில் அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரிகிற அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி இந்த மாதிரி சென்டரில் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்தால் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் மாறும். ஸோ இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ண நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி இப்போ 2வது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டு குரூப் போங்க. போயிட்டு இதையும் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போங்க. ஸோ அந்த எந்த இது வரைக்கும்னா இதிலே நான் கரெக்டாக அதே மாதிரி அந்த 4.41 செகண்ட்லாம் வச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு ஃபஸ்ட் இதை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி அந்த இடத்துல போய் அந்த 2வது இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட இழுத்துக்கங்க. இழுத்ததுக்கப்புறம் இதையும் கரெக்டாக என்ன பண்ணால் அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த இமேஜை அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இது வந்து நமக்கு இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீது இருக்குது. ஸோ அதில் எடிட்டர் குரூப் போயிட்டு கரெக்டாக இதையும் இந்த மாதிரி கையாலே எடுத்துக்கிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அதே மாதிரி அந்த மீடியாவில் போயிட்டு ஸோ அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி ஸோ இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்து வச்சுட்டு இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு கம்மி பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி மீத இருக்கிறதுலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கரெக்டாக என்ன பண்ணால் இதையும் கரெக்டாக அதே மாதிரி அந்த 4.41 செகண்டில் ஒரு பீட் மார்க் வச்சிருக்கேன்னா அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத கொடுத்து கட் பண்ணிங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ மீத இருக்க எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு இழுத்துட்டு வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க கீழே இருந்தே போவோம். ஸோ கீழே இருக்க லேயரை டச் பண்ணி இதில் இந்த 2வது இருக்க சிம்பிளை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவு இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி அந்த 2வது இருக்க கொடுத்து இழுத்துக்கங்க. இழுத்துட்டு இதே மாதிரி அடுத்து மீத இருக்க எல்லாத்தையுமே வரிசையாக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா லேயருமே நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்துக்கங்க. ஸோ இந்த அளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் இந்த நாளாக காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அதாவது நம்ம முன்னாடி இமேஜ்லாம் வச்சு எடிட் பண்ணால் அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்ட்டை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.